உத்தரப்பிரதேசத்திலே இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலமான 80 MP 530 MLAக்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு மாநிலத்தை அதை பிடித்து ஆட்சி செய்து 4 முறை சாதனை படைத்திருக்கின்றார். ஏன் நம்மால் அதை செய்ய முடியவில்லை? கல்வியிலும் மற்ற இடத்திலும் மிகவும் முன்னேறிய மாநிலமாக தமிழகம் இருக்கின்றது. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டால் அவனுக்கு புலிப்பால் கொடுத்தது போல அந்த புலிப்பாலை வைத்து அவன் பல செல்வங்களை பெற்று விடுவான் என்று. நாம் கல்வி செல்வத்தை தமிழகத்திலே நல்ல முன்னேறிய கல்வி செல்வத்தை பெற்றிருக்கின்றோம். அப்படிப்பட்ட செல்வத்தை பெற்ற நாம் ஏன் ஆட்சியை பிடிப்பதற்கான முயற்சியை எடுக்கவில்லை? இதற்கு கூட இருந்தே உடனிருந்தே துரோகிகள், துரோகம் செய்பவர்கள் இந்த இயக்கத்திலே இந்த மக்களை வாட்டி வதைக்கின்ற 65% வாக்குகளை பெற்ற திமுக, தலித் மக்கள் மற்றும் பிற்படுத்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெற்ற திமுக இன்று அரசாட்சி, நான் சொல்லவில்லை, அண்ணன் சொல்லி இருக்கிறார், இந்து பத்திரிகையுடைய கட்டுரை சொல்லியிருக்கிறது, 65% இந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை வாங்கி இன்று ஆட்சி நடத்துகின்றார்கள். ஆனால் அவர்கள் நமக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களா என்று பார்த்தால் ஒன்றும் கிடையாது. நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு நம்முடைய மாபெரும் தலைவரை சாய்த்தது மட்டுமல்லாமல் நம்முடைய இயக்கத்தை சாய்ப்பதற்காக சில புல்லுரிமைகள் இதே இயக்கத்திலே இருந்து கொண்டு இயக்கத்தை வலிமையான இயக்கத்தை வலிமையாக செய்வதற்காக இங்கு பல பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று மாநில தலைமை, தேசிய தலைமை, வெகஞ்சி தலைமை நேரடியாக வந்திருக்கின்றார்கள். வந்து உண்மையான கட்சி எங்கிருக்கின்றது, கட்சியுடைய கொள்கை என்ன, கட்சி என்ன செய்ய போகின்றது, அடுத்தது தேர்தலை நோக்கி நகரும் பொழுது நம்முடைய ஆட்சி அமைப்பது, தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது, இதுதான் நம்முடைய கோரிக்கை என்று நமக்கெல்லாம் ஒரு உரமூட்ட வந்திருக்கின்றார்கள். இப்படி மிகப்பெரிய தத்துவத்தை பெற்ற நம்முடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் பாபா சாஹிப் அம்பேத்கராக திகழ்ந்த நம்முடைய ஆம்சாங் அண்ணன் அவர்கள் நமக்கெல்லாம் போதித்த கல்வி கொள்கை இதுதான். பகுஜன் சமாஜ் கட்சி என்பது it is not a party for one community. I will say before our MP, it is community for all people, all religions. It is equality given the social engineering vacancy to all community people, equally in the ministry, equally in the MLA, equally in the all government official things. It is our சொத்தை அவரவரிடம் கொடுத்தது போல நம்முடைய தனிப்பட்ட ஒரு சோசியல் இன்ஜினியரிங் இருக்கின்றது. உங்களுடைய சதவீதம், மக்களுடைய சதவீதம் தலிதா 25.5, நீங்கள் எம்பிசியா 27.5, அதே போன்று நீங்கள் ஓபிசியா உங்களுக்கு 27%, இப்படி என்று அவர்களுடைய உரிய பங்கை அவர்களிடம் கொடுத்து விடுவது என்பதுதான் நம்முடைய கொள்கை. ஆனால் திமுகவும் அதிமுகவும் மற்ற பிஜேபியும் மற்ற கட்சிகளும் இவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றது, காங்கிரஸ் கட்சிகள் போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றது என்று பார்த்தீர்கள் என்றால், நம்மை ஒரு தலித் கட்சி என்று அவர்கள் பிராண்ட் செய்ய நினைக்கின்றார்கள். நம்மை தலித் கட்சி என்று பிராண்ட் செய்து விட்டால் இவர்கள் வேறு யாரும் மக்கள் பொதுமக்கள் யாரும் இதில் சேர மாட்டார்கள் என்று. உங்கள் தொண்டர்களே, நம்முடைய மாநில, மாவட்ட, நகர நிர்வாகிகளே, நீங்கள் முழுக்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய கட்சி அனைத்து மக்களுக்கான கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி எப்படி அனைத்து மக்கள் திராவிடர்களுக்கான கட்சி என்று சொல்லிக் கொள்கின்றார்களோ, அதே போன்று அதைவிட பல மடங்கு இந்தியாவிலே இன்று பாபா சாஹிப் கொள்கைகளை எடுத்து சென்று இன்று ஆட்சி அமைத்த ஒரே கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி தான் என்பதை கொள்கையை நமக்கு RSS சித்தாந்தத்திற்கான எதிரான கொள்கை தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் கொள்கை. பாபா சாஹிப் என்று இந்த இந்தியாவிலே தோன்றினாரோ அப்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக உள்ள அனைத்து சட்டங்களும் செல்லாது என்றார். ஏனென்றால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏன் அப்படி எடுத்து வந்தார் என்றால், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கையே என்னவென்றால், பகுஜன் சமாஜ் கட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தான் அந்த அரசியலமைப்புடைய கொள்கையாகவும் இதோட தேர்தல் அறிக்கையாகவும் கொண்டிருக்கின்றது. மற்ற கட்சிகள் எல்லாம் நான் மிக்சி தருகிறேன், கிரைண்டர் தருகிறேன், ஆடு தருகிறேன், மாடு தருகின்றேன், கோழி தருகின்றேன், எதையெல்லாம் தருகின்றேன் என்று வீட்டுடைய பொருளை தருகின்றேன் என்கிறார்கள். ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்துவது என்று சொல்கின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்தி விட்டால், முழுமையாக அமல்படுத்தி விட்டால், இந்த நாட்டில் அவனுக்கு ஆடு, மாடு, கோழி என்ன நீங்கள் இலவசமாக கொடுக்கிறீர்களோ என்றையோ அதை அவன் உரிமையாக பெற்றுக் கொள்வான் என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள்
அன்று நேரு அவர்களிடம் அன்று பிரதமரிடம் கேட்கும் பொழுதும் மற்ற தலைவர்களிடம் நான்கு தலைவரிடம் ஒப்படைக்கும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒப்படைக்கும் போது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை 20 ஆண்டுகள் அமல்படுத்தி விடுங்கள், அமல்படுத்தி விட்டால் 20 ஆண்டுகளிலே இந்திய வல்லரசாக மாறிவிடும் என்று சொன்னார். அப்பொழுது 5 ஆண்டு போதும் என்று நேரு அவர்கள் சொன்னார். ஆனால் இன்று 78 ஆண்டு காலம் ஆகியும் இன்று வரை அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தவில்லை என்பதுதான் பகுஜன் சமாஜ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையாக அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்துவேன் என்று சொல்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்துவோம் என்றால் நாம் அனைத்து நலன்களையும் பெற்று விடுவோம். வெகஜி மாயாவதியுடைய கருத்தை வலுப்படுத்துவோம். நம்முடைய தேசிய கட்சி இன்றைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொள்கின்றேன். அதாவது நாம் பைனான்ஸ் கமிஷனில் சென்றோம். பைனான்ஸ் கமிஷன் ஹோட்டலில் வந்து அங்கே மிகப்பெரிய ஹோட்டல்